ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பைல்ஸ், மூலம் நோய், இந்த மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆனல் ஃபிஷரோ இல்லை ஃபிஸ்டுலா வர்றது, இது எல்லாமே இப்போ சம்மர் டைம்ல அதிகமாகவே வருதுங்க. இதுக்கு வரும் முன் நம்ம தடுக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சம்மர் டைம் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம், ஐயோ சம்மர் வந்துருச்சு, எனக்கு பாடி எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும், உடலே வறண்ட மாதிரி ஆயிடும், உடல் முழுவதுமே எனக்கு சருமம் வறண்டு போயிருக்கும், மோஷனே வராதுங்க, மலம் வந்து ரொம்ப வறண்டு போயிட்டு எனக்கு மோஷன் வராத மாதிரி அப்படியே வந்தாலும் நிறைய பேர் சொல்றாங்க, மேடம் ரொம்ப ட்ரையா இருக்கு, அது வரும்போதே எனக்கு கீறிட்டு வருது ரத்தம், அதனால வந்து வேதனையே தாங்க முடியல. ஸோ வரக்கூடிய பேஷண்ட் எப்படின்னா வந்து உட்காருங்க மேடம் அப்படின்னும், இல்லை மேம் நான் நிற்கிறேன் என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மேம்னா எனக்கு ஆசன வாயில அவ்வளோ எரிச்சல் இருக்கு, இப்போ கூட நான் சொல்றேன் எனக்கு ப்ளீடிங் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உட்கார கூட முடியாத அளவுக்கு நம்மளுடைய அந்த மூலாதார சூடு ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கு. இதில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுங்களா, எனக்கு ஸ்கின் டேக் வந்து வெளியில் வந்துருச்சு, சரிங்களா, எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டமோட என் பார்ட்டில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி என்ன ஆகுதுன்னா அந்த க்ரோத் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. க்ரோத்தே வெளியில் வந்துருச்சே, இதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டு இது எப்படி சரியாகும், நான் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டா சரியா போச்சு இல்லையா அப்படின்னு இந்த டவுட் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்போ எதனால நம்ம வந்து இப்போ சர்ஜரி நீங்க பண்றீங்கன்னா, நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் 2 வருடங்கள் 1 வருடங்கள் கழித்து திரும்பவும் எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. 2 முறை நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டேன், 3வது முறையும் என்னால் பண்ண தெம்பு இல்லை டாக்டர், எனக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க சித்தால. அப்போ இதற்கு அறுவை சிகிச்சைன்றது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது, முழுவதுமாக இது குணமாவதற்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்துல இருக்குங்க.